பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் நம்ம கோபியை தூங்கிட்டே இருக்காங்க. என்ன கோபி, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இப்போ ராதிகா கேட்க போறா, கோபி நீங்க வேலைக்கு போகலையான்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்க போறா. அவகிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன். இத்தனை நாள் ஏதோ ஒன்று ஊரு சாக்கா வச்சு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி நம்ம சமாளிச்சிட்டோம். இப்போ இவ கண்டிப்பா கேட்பாளே, இவகிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது ஒண்ணுமே புரியலையே. முதல்ல நம்ம கேட்ட வேலையை ஒன்று தேடிக்கணும்னு சொல்லிட்டு கோபி நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க ராதிகா வராங்க. ராதிகா வந்ததும் கோபி என்ன நீங்க அமைதியாவே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன ராதிகா அமைதி இல்லாத வேற என்ன பண்ணணும் பேபின்னு சொல்றாங்க. எப்பவுமே வேலை வேலை நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. இப்ப கொஞ்ச நாளா நீங்க வேலை மேல அக்கறை இல்லாத மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, உங்க கம்பெனிக்கு நான் வரேன்னு சொல்றாங்க. வேண்டாம் வேண்டாம், முதல்ல போயிட்டு உன்னுடைய பிசினஸ பாரு, அதுல நீ சாதிச்சு காட்டணும், இது எல்லாம் நான் பாத்துக்கிறேன்றாங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? இல்ல ஏற்கனவே பிரச்சனை வேற சொன்னீங்க, எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். அதை விட்டுட்டு என்கிட்ட உண்மை மறைச்சிங்க கோபி, நானா இருக்க மாட்டேன், ஞாபகம் இருக்கட்டும் சொல்லிட்டு ராதிகா கோபியை கண்டிச்சுட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப கோபி யோசிக்கிறாங்க, ஒருவேளை இவகிட்ட உண்மை சொன்னா இவ நிஜமாவே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாளா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கா? ஒருவேளை நம்ம சொல்லிதான் பார்ப்போமே. ராதிகாவை ஈவினிங் வர வச்சு ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். என்னுடைய பிசினஸ் லாஸ் ஆனது, அதனால கம்பெனி இழுத்து மூடன விஷயம் எல்லாமே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இவ்வளவு உண்மை கண்டுபிடிச்சிட்டா தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிப்பேன். அதனால முதல்ல நம்ம ராதிகா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு கோபி முடிவு பண்றாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.